சீமானுக்கு நம்ம ஊருக்கு சம்பந்தம் கிடையாது. சீமானுக்கு இந்த ஊர்ல சொந்த வீடு கிடையாது. சீமானுக்கு இந்த ஊர்ல ஓட்டு கிடையாது. எலெக்ஷனுக்கு வருவாரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் காண போடுவார், அப்புறம் திருப்பி வரவே மாட்டார். சீமானுடைய கட்சியில் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே உடன்பாடு கிடையாது. ஏன்னா கலாச்சாரத்தை காப்பாற்றணும், மாடு மேய்க்கணும், ஆடு மேய்க்கணும், நம்மளை பின்னோக்கி தான் தள்ளி விட்டுட்டு இருக்காரு. ஓகேவா? அதே சமயத்தில் கார்த்திக் சிதம்பரம் பேசுனதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அது ஏன்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, காரைக்குடியில் உள்ளூர் வேட்பாளர் இருக்கிறாங்க, அவங்களே போதும். இந்த டைலாக்கை எலெக்ஷன் கேம்பெயினில் பேசுறாரு, மேடையில் பேசுறாரு, அப்புறம் இன்டர்வியூவில் சொல்றாரு, பிரஸ் மீட்லையும் சொல்றாரு. சரி, ஓகே. அப்படி பார்த்தா கூட கன்னியாகுமரியில் இருக்கிற விளவான் கோட் என்ற இடத்துல மட்டும் வெளியூரை சேர்ந்த ஒரு நபரை விளவான் கோடுக்கு எதுக்கு நீங்க எம்எல்ஏவா ஆக்குனீங்க? அதுவும் 3 தடவை. அதுவும் அந்த ஊர்ல 70% பர்டிகுலரா வேற ஒரு சமுதாயம் தான் இருக்கிறாங்க. ஆனா நீங்க இப்போ பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயமே அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக தான் இந்த வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த விஜய் தர்ஷினியை உள்ள இறக்கிருக்கீங்க. அந்த ஊர்ல இருக்க மக்கள் ஏன் கிறிஸ்துவ மதமா மாறினாங்கன்னா ஆதிக்க சமுதாயத்திலிருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு. ஸோ நீங்க விஜயதரணியை ஏன் நீங்க வலிவான் கோடுல எம்எல்ஏவா ஆக்குனீங்கன்னா மறுபடியும் அந்த சமுதாயத்தை வெள்ளாளர் கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுக்காக தான் நீங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அந்த வலிவான் கோடு மக்களுடைய இன்னோசன்ஸ், அவங்களுடைய அப்பாவித்தனத்தை, அவங்க காங்கிரஸ் மேல வச்சிருந்த ஒரு நம்பிக்கையை மிஸ்யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஆதிக்க சமுதாயத்தை எம்எல்ஏவா ஆக்கி வச்சிருக்கீங்க. விபூதியை போட்டு திருப்பி அனுப்பிடுவோம். நல்ல நம்மளோட விருந்தோம்பல பண்ணுவோம். நம்ம ஊருக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அவரு செட்டிநாடு சாப்பாடுன்னு சொல்றது சாப்பாடு கிடையாது. அவருடைய கேண்டிடேட் ஒரு செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். நீங்க அவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு அவர் இன்டைரக்டா சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஜாதி பேச்சு நான் இவர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேரு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னைசேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, ப்ராக்ரெசிவான ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அப்படி ஒரு கட்சியில் இருந்து ஜாதி பேச்செல்லாம் அடிப்படுதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. சரி, இப்போ இந்த காங்கிரஸில் விளவான் கோடு என்ற இடத்துல இவங்களை எம்எல்ஏவாக ஆக்குனீங்களா? இவங்க அந்த ஊர் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணாங்க? அந்த ஊர் மக்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் வாங்கி கொடுத்தாங்களா? ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்லை இவங்களுடைய வெள்ளாளர் சமுதாயத்துக்கு அந்த வேலை வாய்ப்பு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்களா? இந்த கார்த்திக் செட்டிநாடுக்காரனுடைய பேச்சு எல்லாமே ஜாதி வெறி. இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்தவர் டக்குன்னு ஏறி குதிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட வெறுப்பை காமிக்கிறாரு. நானே டிஎம்கே ஓட்டர் தான், அதுக்குன்ட்டு இந்த மாதிரி புறம்போக்குக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது.